நெக்ஸ்ட் 48 ஹார்ஸ் நீங்கள் பண்ண கேம்பெயின்ஸ்லாம் போதும், நீங்கள் வச்ச லவுட் ஸ்பீக்கர்லாம் போதும், நீங்கள் போட்ட ட்ராமாலாம் போதும், நீங்கள் வச்ச ப்ராமிசஸ்லாம் போதும், எல்லாத்தையும் ஒரு சைடில் வச்சுட்டு மக்களுக்கு சைலன்ஸை கொடுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த ப்ரீ எலெக்ஷன் சைலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 23ஆம் எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங் எலெக்ஷன் முடியுது, 6 மணிக்கு முடியுதுன்னா சரியாக அதுலேருந்து பேக்வேர்டில் கணக்கு பண்ணிங்கன்னா 48 மணி நேரம் முன்னாடி, அதாவது இன்றைக்கி 6 மணிலேருந்து இந்த ப்ரீ எலெக்ஷன் சைலன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த நிமிஷத்துலேருந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரம், லவுட் ஸ்பீக்கர்ஸ் எதுவுமே பண்ணக்கூடாது. மக்களுக்கு ஒரு சைலன்ஸை கொடுக்கணும். ஏன் சைலன்ஸ் முக்கியம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி 4 பக்கமும் ஒரு சில ஆன்சர்ஸ் இருக்கும், புக்ஸாக இருக்கும், எல்லாத்துலேயும் நமக்கு கன்ஃபியூஷன்ஸாக இருக்கும். அந்த கன்ஃபியூஷனெல்லாம் இருக்கக்கூடாது, மக்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சைலன்ஸை கொடுக்குறாங்க. ஸோ இந்த பீரியட் ஆஃப் சைலன்ஸை கொடுக்குறாங்க. இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட நியூஸ், ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக அப்படியே குவிஞ்சு கிடக்குதுன்னு சொல்லலாம், எந்த சைட் திரும்பினாலும். ஸோ இவ்வளோ கன்ஃபியூஷனில் போய் ஓட்டு போடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஸ்மால் பிரேக் நமக்காக. ஸோ இந்த பிரேக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது அவசியமா இல்லை இதை இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடியே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாமா அப்படின்றத மறக்காமல் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வினி ஸ்பாட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.